100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 85வது நாள். இன்னைக்கு காலைல ஏஞ்சதே கரண்ட் இல்லாம போனதால தான். விசாரிச்சு பார்த்ததுல தெரிஞ்சது இன்னைக்கு ஷடவுன் போல. அப்புறம் ஏஞ்ச கையோட ஒரு சொம்ப தண்ணி குடிச்சிட்டேன். எங்க வீட்டுக்குள்ள சும்மாவே வெளிச்சம் இருக்காது, இதுல கரண்ட் வேற போயிருச்சு. வீடியோ எடுக்க வெளிச்சம் சுத்தமா பத்தாததால சோஃபா தட்டி தூக்கி ஓரம் தள்ளிட்டேன். சோஃபா கீழே நான் யாருக்கும் தெரியாம போட்ட பிஸ்கட் கவர், சாக்லேட் கவர் இருந்த குப்பை எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சுட்டு ஒரு அழகான சூரிய வெளிச்சத்தில் காலை சோறு முடிந்தது. கரண்ட் இல்லாம போனா நம்ம கக்கத்துல எவ்வளவு கபகபன்னு எரியும் தெரியுது. ரைட்ரா, இதுக்கப்புறம் இப்படியே ஒட்ட வேலைக்கு வந்து சொல்லிட்டு போய் லோட டவுசர மாட்டேன். அப்புறம் சுமார் 2 மணி அளவில் மாங்காய் வெட்டி சாப்பிட்டு மறுபடியும் காலைல சாப்பிட்ட சோறையை சாப்பிட்டு மதியம் ஒன்றும் கதம் போன்ல சார்ஜ் சாவர நிலைமைக்கு போயிருச்சு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா கரண்ட் வந்துருச்சுப்பா. அதை சார்ஜை போட்டு இருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஆள் குட்டி கொஞ்சம் செம ஷார்ப்பு. 5 மணி ட்ரைனிங் வாங்கினா 4:30 மணிக்கு வந்து உட்காந்துறானுங்க. நேற்று சொன்னல ஒரு அக்கா கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு, அது இன்னைக்கு தான். அந்த ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்ததால இன்னைக்கு ட்ரைனிங் கொஞ்சம் ஷார்ட்டாவே வச்சுக்கிட்டேன். குட்டி கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் ட்ரைனிங் வந்ததால ஓரளவுக்கு புஷ்பாஸ் பட கத்துக்கிட்டான். இன்னைக்கு தலையும் சுத்தமா அவுட் ஆஃப் ஃபார்ம். அவன் ஒரு பக்கம் அடிக்கிறான், பந்து ஒரு பக்கம் போகுது. அவனுக்கு அதை சொல்றதுக்கே 1/2 மணி நேரம் அவுட். அப்புறம் மற்ற 2 குட்டி கொஞ்சம் புஷ்பாஸ் போட சொல்லி கொடுத்துட்டு பந்த பாஸ் போட கூட கத்துக்கல. ஆனா அதுக்குள்ள ஃபிளிக் அப் சொல்லி கொடுன்னு சொல்லி நிக்கிறானுங்க. ஆனா அதுல ஒரு குட்டி கொஞ்சம் மொதல் அட்டெம்ப்ட்ல ஃபினிஷ் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு பாராட்ட போட்டு ட்ரைனிங்கோட எண்ட்ல காஃப் ரைஸை போட்டு ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டான். ஒரு 2 மணி நேரம் டிராவல். காலையில போட்டிருந்த அதே பேக்கே பண்ணிட்டு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா இது நல்லா இருக்கு. நம்ம அக்கா கல்யாணத்துல சோத்துல குறைய வைக்கல. பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி செம்ம டேஸ்ட். ஃபங்க்ஷன் வந்தவங்களுக்கு எல்லாம் செடி கொடுத்தாங்க, நான் 1க்கு 2 தூக்கின்னு வந்துட்டேன். அடுத்து ஏசி காத்து வாங்கறதுக்காகவே ஒரு கடைக்குள்ள போய் நின்று இருந்தேன். நாங்க வேற போனது ஒரு 10 பேர் கொண்ட படையோட. கடையில இருந்தவங்க ஏதோ பல்கா வாங்க போறேன்னு நினைச்சிருப்பாங்க போல. நாங்க ஒண்ணு கூட வாங்கல. அப்புறம் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், ஒரு 20 நாளா வாங்காம இருந்தேன், இப்போ வாங்கிட்டேன். வழக்கம் போல இனிமே நம்ம வீடியோல முஸ்லி தாண்டா என்ட்ரியே. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாளா முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.